ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். துரியோதனன் சகுனிக்கிட்ட, மாமா, நமக்கு வேண்டியவர்களுக்கோ மற்றுமுள்ள சிறந்த மனிதர்களுக்கோ ஒருவித தீங்குமே இல்லாமல் பாண்டவர்களை ஜெயிக்கக்கூடிய ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ சகுனி, தர்மபுத்திரன் சூதாட்டத்தில் ரொம்ப விருப்பமுடையவன், ஆனால் அவனுக்கு முறையாக ஆடத் தெரியாது. அதே சமயத்தில் அரசனான அவன் நாம் அழைத்தால் ஆட வராமலும் இருக்க மாட்டான். நானோ சூதாட்டத்தில் கை தேர்ந்தவன். இதில் எனக்கு நிகரானவன் மூவுலகத்திலும் இல்லை. ஸோ துரியோதனா, சூதாட்டத்திற்கு நீ தர்மபுத்திரனை அழைத்தால் காய் வீசுவதில் நிபுணனான நான் தர்மபுத்திரனுடைய ராஜ்யத்தையும் அங்குள்ள செல்வத்தையும் உன்னுடைய காலடியில் போடுவேன். இதை உன்னுடைய தந்தை திருதராஷ்டிரன்கிட்ட நீ போய் சொல்லலாம். அப்படி சொல்லி அவருடைய உத்தரவு கிடைச்சா அதுக்கப்புறம் பாண்டவர்களை இந்த விதத்தில் ஜெயிக்க நமக்கு தடையேதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது துரியோதனன் சொல்கிறாரு, என்னால் என்னுடைய தந்தையார்கிட்ட இதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் அவர்கிட்ட இதை விவரமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சகுனிக்கிட்ட கேட்டுக்கிறாரு. அப்போது துரியோதனன் விரும்புகிறத செய்யக்கூடியவனான சகுனி திருதராஷ்டிர மன்னனை அணுகி, மன்னா, உங்களுடைய மகன் துரியோதனன் உடல் வெளுத்து இளைத்து ரொம்ப துயரப்பட்டவனாக இருக்கான். தாங்க முடியாத மனத்துயரம் பகைவர்களால் அவனுக்கு ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சகுனி சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன காரணத்தினால துரியோதனா நீ இவ்வளவு துயரப்படுற? உன்கிட்ட பெரும் ஐஸ்வர்யம் நிலச்சிருக்குது. உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தையும் செய்வதில்லை. உயர்ந்த நல்ல ஆடைகளை நீ உடுக்கிற, ருசியான நல்ல உணவை நீ உண்கிறாய். மேலும் பெரும் மாளிகைகளும் மனதிற்கு இனிய பெண்களும் சுகந்த மனம் வீசும் தோட்டங்களும் தேவர்களுக்கு இருப்பது போல உனக்கு கிடைச்சிருக்குது. எதுக்காக நீ கவலைப்படுறேன்னு கேட்குறாரு. ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.